வணக்கம். இப்போ டிஎன்இஏ அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிஎன்இஏ என்பது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படின்ற மீன் பண்ணுறாங்க. சரிங்களா? இது உயர்கல்வித்துறையால் அண்ணா யூனிவர்சிட்டி டோட்ல மூலமாக நடத்தப்படக்கூடிய ஆன்லைன் இணை செயல்முறை அப்படின்றத விஷயத்த சொல்கிறாங்க. இதில் என்ன மாதிரி அப்படின்னா அரசு கல்லூரிகள், அரசு அனுமதி பெற்ற கல்லூரிகள், தனியார் பொறியியல் கல்லூரிகள் அதுக்கு இடஒதுக்கீடு மூலமாக இந்த இதை சேர்க்குறாங்க. ஸோ என்ன மாதிரி படிப்புகள் இருக்கும் அப்படின்னா, இன்ஜினியரிங்னு பார்த்துட்டோம். அப்போ பிஇ, பிடெக், பிபிளான் அப்படின்ற படிப்புகளில் இடஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஸோ மாணவர்கள் ஜேடபிள்யூஇ எழுதாமல் மார்க் அடிப்படையில் +2 மார்க் அடிப்படையில் பிசிஎம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையில் 200க்கு ஒரு கட் ஆஃப் லிஸ்ட்டு வச்சு, ரேங்க் லிஸ்ட்டு வச்சு உருவாக்குறது தான் இந்த அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. எப்படி அப்படின்னா, நார்மலைசேஷன் அண்ட் மேக்கிங் விவரங்கள் டிஎன்ஏ அப்படின்ற புக்கில் தகவல் இதில் இருக்குது. இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெஇ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்போலாம் அதிகப்படியான தேசிய போட்டி பரீட்சைகள் தோன்றினாலும் டிஎன்ஏயில் முதன்மை மதிப்பெண்கள் +2 தான். ஒருவேளை ஜெஇ மூலமாக வரலாம். ஆனால் மெயினாக +2 பேஸ்டு மார்க்கில் தான் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு சொல்ல வராங்க. இது எப்படி நம்ம செயல்படுத்தப்படுது அப்படின்னா, ஆன்லைனில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்புறமேல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? டிஎன்இஏ ஃபெசிலிட்டி சென்டர்ஸ் மூலமாக இந்த விஷயங்கள் நடத்தலாம். அப்புறம் அவங்க மார்க்ஸ் வந்ததுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு சொல்லுவாங்க. அதான் அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ரேங்க் லிஸ்ட்டு படி ரேங்க் லிஸ்ட்டு எப்படி அப்படின்னா மதிப்பெண்கள் அடிப்படையில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவங்க விடுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இந்த வருஷத்தோடது ஜூன் 27 ரேங்க் லிஸ்ட்டு வெளியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஏதாவது பிழைகள் இருந்தது, தவறாக நம்ம எதுவும் இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காலகட்டம் கொடுக்குறாங்க. அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்ற ஒரு மெத்தடை இவங்க கொடுக்குறாங்க. அதாவது பல சுற்றுகள்னால் கிட்டத்தட்ட 3 சுற்றுகள் நடத்துவாங்க. ஆன்லைனில் தான் நடைபெறும். இதில் சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட்டு, கன்ஃபர்மேஷன், ரிப்போர்ட்டிங், ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு ஒவ்வொரு இதுலேயும் ஒரு மதிப்பெண். ஸோ அந்த இதுக்குண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ரேங்க்கு ஃபஸ்ட்டு கோர்ஸ்லேயே ஒருத்தர் வந்தால் கூட அவர் நினச்ச காலேஜ் கிடைக்கல, நினச்ச கோர்ஸ் கிடைக்கல, நான் செகண்ட் ரவுண்டில் எதாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன்னா கூட அவர் அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 3 ரவுண்டு இருக்குது. ஸோ அதுக்கு சில சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அலாட்மெண்ட் அண்ட் காலேஜ் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது பட்டியலிடம் கிடைத்தால் ஒரு சிறு நாள் கட்டணம் ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு சின்ன சீட் அக்காமடேஷன் ஃபீஸு செலுத்தி அதை அவங்க சீட்டை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மதிப்பெண்கள் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஸ்கேல் ஆர் நார்மலைசேஷன் மூலமாக 200 மதிப்பெண்கள் வரையறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு 75, கெமிஸ்ட்ரியில் ஒரு 65, மேக்ஸில் ஒரு 85 அப்படின்றது கூட்டி இது பண்ணிங்க அப்படின்னா 200க்கு எவ்வளோ வருது கட் ஆஃபு அப்படின்ற மீனிங்கை அவங்க கொடுக்குறாங்க. இங்கே சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலேஜிலும் அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் எவ்வளவு சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு, ஸோ கவர்மெண்ட் அப்ரூவ்டு எவ்வளவு, தனியார் எவ்வளவு அப்படின்ற இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. இப்போ இதில் இணையத்தில் சீட் மேட்ரிக்ஸ் அந்த காலேஜ் வைஸ் லிஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஎஃப்ஏ தளத்தில் நமக்கு இது கிடைக்கும். இது ஒவ்வொரு வருஷமும் புதுப்பிக்கப்பட்டு அந்தந்த வருஷத்துக்குண்டான இதுக்கு மாற செய்யும். இதில் அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னா சார் மார்க்ஸ் வைஸில் மட்டும்தான் வருமா அப்படின்னா, ஒதுக்கீடும் உண்டு. ரிசர்வேஷன், கோட்டா. சரிங்களா? முக்கியமாக சொல்லணுன்னா, இந்த கம்யூனிட்டி பேசிஸில் கோட்டாஸ் இருக்குது. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்ற மாதிரி இந்த மாநில ஒதுக்கீடுகளை நம்ம இதில் பின்பற்றுறாங்க. இது போக ஸ்பெஷல் ரிசர்வேஷன் என்ன இருக்குது? இப்போ நார்மலாக ரிலீஜன் வைஸ் அல்லது கம்யூனிட்டி வைஸ் கோட்டா பிரித்தாலும் கூட, ஸோ இதை தாண்டி எதுவும் ஸ்பெஷல் கோட்டா இருக்கா அப்படின்னா கட்டாயமாக உண்டு. 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோட்டா கொடுக்குறாங்க. அதாவது 6லேருந்து 12 வரைக்கும்
மாநில அரசு பாடசாலை அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அவங்க படிச்சிருக்கணும். 2வது வந்துட்டு 2% வந்துட்டு வொகேஷ்னல் ஸ்ட்ரீம் கேண்டிடேட்டுக்கு அவங்க சீட் அலாட் பண்ணுறாங்க. இது போக என்ஆர்ஐக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 5% கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு பிரான்ச்லும் வந்துட்டு ஒரு 5% வந்துட்டு சூப்பர் நியூமரி என்ஆர்ஐ சீட்ஸ் அப்படின்றதுக்கும் வந்துட்டு தனியாக வழிபடுறாங்க. அது கூட மற்றும் கட்டண வேறுபாடுகள் இது வந்து காலேஜ் ஒவ்வொரு கோட்டா வைஸும் நமக்கு வந்து மாறும். இது போக வந்துட்டு ஒலிம்பியாடு விளையாட்டு சாதனைகள், எக்ஸ் சர்வீஸ் மேனு, சில்ட்ரன் டிஃப்ரெண்ட்லி அபைல்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட இடஒதுக்கீடுகளும் இதில் இருக்குது. இதில் வந்துட்டு குறிப்பிட்ட இடஒதுக்கீடு வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு விதிமுறைகளுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அரசின் ஆணைகளின் படி வந்துட்டு இது அப்படியே மாறக்கூடும். இதை வந்து நம்ம டிஎன்இஏ இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சரில் கூட நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ கட் ஆஃப் க்ளோசிங் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கட் ஆஃப் என்பது ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் அந்த குறிப்பிட்ட பிரான்ச்சுக்கு நீங்கள் என்ன ஸ்கோரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அதை சொல்கிறாங்க. ரைட்டு தானா? இந்த மாதிரி வந்துட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு யூஜி 4 வருஷம் படிக்கிறதுக்கு வந்துட்டு 1,38 லட்சம் வந்துட்டு செலவாகும் அப்படின்றாங்க. இதே இது வந்துட்டு ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனியார் அங்கீகாரம் பெற்ற செல்ஃப் ஃபினான்ஸ்லாம் போனோன்னா குறைஞ்சது 40,000 முதல் பல லட்சம் வரைக்கும் இங்கே செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ போதுமான அளவுக்கு இப்போ தகவல் தெரிஞ்சிருக்கு. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அடுத்த இதில் நம்ம பார்த்துடலாம். நன்றி.